ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை 3 மற்றும் 4ஆம் வசனங்களின் விளக்கத்தின் 2ஆம் பகுதி இனிதே துவங்குகிறது. விளக்கமானது எல்லா மந்திரங்களாலும் குறிப்பாக கர்ணிகார 2ஆலும் சேவிக்கப்படுபவரின் பிரதான இருக்கை இதுவே என்று அவர் கூறினார். ஸ்ரீமத் அஷ்டதாட்சரம் என்று கூறப்படும் மகா மந்திரத்தின் அரச இருக்கையை குறித்தது. இது அதன் பிரதிபிம்பமாகவும் எங்கும் வழிபாட்டு கருவியாகவும் எழுதப்பட்டிருக்கும். அது தனக்கு அறுகோணங்களை கொண்ட ஒரு இயந்திரமாக தன்னை வெளிப்படுத்துகிறது. மேலும் பிரஜ கீலக கர்ணிகரே விஜ்ரு பகிரக கீலக கோஷி பிதம்ஹ என்ற மந்திரத்திலும் ச என்ற எழுத்தால் அது குறிக்கப்பட்ட 4 எழுத்து சாவி வடிவ சேய மந்திரத்திலும் அது அறுகோணமாக இருப்பதன் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் அதனை குறிப்பிடுகிறார். 6 அங்கங்களை கொண்டிருப்பது, அதன் இடமாக 6 கால்களை உடைய ஸ்ரீமத் 18 அசைவமாகும். இயற்கை என்பது மந்திரத்தின் இடது வடிவமாகும். ஏனெனில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே காரணத்தின் வடிவமாக இருக்கிறார். மேலும் முனிவர்கள் மற்றும் பிறரின் நினைவில் இவ்வாறு கூறப்படுகிறது: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இயற்கை மற்றும் புருஷன் அதை உடைய தெய்வத்தின் வடிவமே என்பது மந்திரத்தின் இடது வடிவமாகும். ஏனெனில் கிருஷ்ணரே காரணத்தின் வடிவமாக இருக்கிறார். மேலும் முனிவர்கள் மற்றும் ஏனெனில் அவர் 4 விதங்களில் உணரப்படுகிறார். பிறரின் நினைவில் இவ்வாறு கூறப்படுகிறது: கிருஷ்ணரே இயற்கை மற்றும் புருஷன் அதை உடைய தெய்வத்தின் வடிவமே என்று அழைக்கப்படுகிறார். தெய்வத்தின் வடிவமாக ஏனெனில் அவர் 4 விதங்களில் உணரப்படுகிறார். மந்திரத்தின் காரணமாக வர்ணங்களின் சமூகத்தின் வடிவமாக, அதிதேவதையின் வடிவமாக மற்றும் வழிபடுபவரின் வடிவமாக ஒரு குணாதிசய வடிவம். அது முதலில் மேற்கே காட்டப்படும். அதன் தன்மையும் சத்திரியத்தையும் அறிந்தவர்களால் கருதப்படும் போது பிரம்மணி இங்கு வேறுபாடின்றி கூறப்படுகின்றன. இடையர்களை துன்புறுத்தும் சாஸ்திரங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: காற்று மட்டுமே உலகில் நுழைந்து பல்வேறு வடிவங்களையும் உருவங்களையும் எடுத்தது போல கிருஷ்ணர் மட்டுமே பிரபஞ்சத்தின் நலனுக்காக தனது ஐங்கால நாதத்துடன் பிரகாசிக்கிறார். இதுவரை சில சமயங்களில் சக்திக்கும் சிவனுக்கும் உரிய வேறுபாடு கௌதம முனிவரின் கல்பத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அந்த முனிவர் நாரத மாமுனிவர். அந்த ஸ்தோத்திரம் விராதி என்று அழைக்கப்படுகிறது. அதன் தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். துர்கை அதிதேவதை. ஸ்ரீ கிருஷ்ணராக இருப்பவர் எவரோ அவரே துர்கை. அந்த துர்கையே கிருஷ்ணர். இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை காண்பவர் இவ்வுலக இரவிலிருந்து முக்தி அடைகிறார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சுரூப சக்தியின் வடிவில் இருக்கிறார். மேலும் அவர் துர்கை என்று அழைக்கப்படுகிறார் என்பதன் விளக்கம் இதுதான். கடினமான வழிபாடுகளும் மற்ற காரியங்களும் பெரும் முயற்சியால் அடையப்படுகின்றன என்பது அனைவரும் அறிந்ததே. அதுபோலவே ஸ்ரீ நாரத மாமுனிவரின் 5 ஆண்டு தாளதந்தங்களில் வேத ஞான உரையாடலில் ஒரே ஒரு உன்னதமான மையல் நாயகி அறியப்படுகிறாள். அவளே துர்கை. அதன் ஆன்மா. அவளே உன்னதமான சக்தி. உன்னதமான சக்தி அவளே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அறியப்படுகிறாள். பரமாத்மாவை மற்றவர்களின் ஞானம் குறித்து பரமாத்மாவை குறித்த வெறும் ஞானத்தால் ஒருவரால் ஒரு கணத்தில் பரம புருஷனை அடைய முடியும். பரமாத்மாவை குறித்த வெறும் ஞானத்தால், வெறும் பெரிய ஞானத்தால் ஒருவரால் ஒரு கணத்தில் பரம புருஷரை அல்ல, அவரது அனைத்தையும் நேசிக்கும் ஸ்ரீ கோகுலேஸ்வரி மூல தெய்வம், அனைத்திற்கும் அதிபதி, இவரால் எளிதில் அடையப்படுகிறது. இதன் விளக்கமானது தொடர்கிறது. பக்தியில் செல்வம் இயற்கை பிரியமானதாக வழிபட்டு கொண்டிருக்கப்படுகிறது. பக்தர்களால் அன்னை துர்கை என்று பாடப்படுகிறாள். மேலும் சில தடையற்ற இவர் அனைத்திற்கும் அதிபதி. இவரால் எல்லாவற்றையும் எளிதில் அடையப்படுகிறது. எல்லாவற்றையும் இயற்கை தனக்கு பிரியமானதை வழிபடுகிறது. பக்தியே பக்தியின் செல்வம். இயற்கையே பிரியமானதை வழிபடுகிறது. மேலும் தடையற்ற சுவையில் மிகவும் பிரியமானவள். இதன் மகிழ்ச்சி ஒரு சக்தியே, ஒரு மறைக்கும் ஒரு சக்தி முழு தேவியின் பெரும் மாயையாகும்.
முழு உலகமும் அவனால் திகைக்கிறது. மேலும் தந்தங்களை உடல்களை கொள்பவர்கள் அனைவரும் அவனால் மயக்கப்படுகிறார்கள். அதுதான் மேலும் வசிய தந்திரத்தில் நான் நாமத்தில் பெயரால் ஒரு கோட்டை மற்றும் ஏனெனில் நான் நற்குணத்தால் நற்குணம் கொண்டவன். மகாலட்சுமி தேவி ராதையின் அர்த்த மகிமை நித்தியமானது என்பதை உணர்ந்து நாளை லட்சுமி தேவியுடன் அறியப்படுகிறது. பக்தர்களால் துர்க்கை என்று பாடப்படுகிறாள். மேலும் தடையற்ற சுவையில் மிகவும் பிரியமானவள். இதன் மறைக்கும் சக்தியே முழு தேவியின் பெரும் மாயையாகும். முழு உலகமும் அவளால் திகைக்கிறது. மேலும் தாங்கள் உடல்களை குறித்து பெருமை கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அனைவரும் அவளால் மயக்கப்படுகிறார்கள். அதுதான் மேலும் வசிய தந்திரத்தின் நான் நாமத்தின் பெயரால் ஒரு கோட்டை அதனை ஏனெனில் என் நற்குணத்தால் நற்குணம் கொண்டவன். மகாலிங்கத்தை மகாலட்சுமியான தேவி ராதையின் அந்த மகிமை நித்தியமானது என்று தனது வழிபாட்டு முறை பகுதியில் கூறியுள்ளார். முழு உலகமும் அவரால் திகைக்கிறது. மேலும் தங்கள் உடல்களை குறித்து பெருமை கொள்பவர்கள் அனைவரும் அவளால் மயக்கப்படுகிறார்கள். அதுதான் மேலும் வசிய தந்திரத்தின் நான் நாமத்தின் பெயரால் ஒரு கோட்டை ஏனெனில் நான் நற்குணத்தால் நற்குணம் கொண்டவள். மகாலட்சுமி தேவி ராதையின் அந்த மகிமை நித்தியமானது மற்றும் தெய்வீகமானது. ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை வச்சனத்தின் 3-4 பகுதிகளின் விளக்கத்தின் முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.